ரெடி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த காவேரி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முதலமைச்சர் விஜய் செல்கிறார் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருந்தது. முதல் அமைச்சர் உறுதிப்படுத்தினார், அப்புறம் தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் விஜய் வருகையை ரத்து செய்கிறோம், ஏன்னா இங்கே சூழல் சரியில்லை, சூழல் சரியான பின்னர் அந்த பேச்சுவார்த்தை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். பேச்சுவார்த்தை கர்நாடகா ரத்து அப்படின்ற விஷயம் தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழலை கொண்டாந்து சேர்க்கும்? இந்த அரசியல் சூழல்லாம் ஒன்றும் பெருசாக செட்பேக்கில் ஆகாது. அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அது வரைக்கும் தான். அதனால தான் அவங்க தேதியை ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பிரச்சனையை நம்ம 1922 42 எடுத்துகிட்டு போனால் பழைய கதை போகும். இன்றைக்கி நமக்கு 2018 இருந்து நமக்கு பார்க்கணும். 2018 நம்ம உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, ஒரு நதி எங்கே உருவாகி எங்கே முடியுதோ அதனுடைய கடைக்கோடி பகுதிகளில் அனுமதி இல்லாமல் டேமோ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதை அன்றைக்கி ஒரு விவசாயி ஒருத்தர் போகிறார், அதோட தமிழ்நாடு அரசு வழக்கில் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கு தீர்ப்பு நமக்கு வருது. அதை தொடர்ந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று போடுறாங்க, காவிரி நீர் பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு போர்டு ஒன்று போடுறாங்க. இந்த ரெண்டு தான் நமக்கு முடிவு பண்ணுறாங்க. 2 மாநில அரசு, மத்திய அரசு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த 2 பேருக்கு தான் இந்த 2 மாநில பிரச்சனைகளும் காவிரி பிரச்சனையை பேசுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. இதில் நமக்கு முரண்பாடு இருந்தால் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இப்போ அந்த காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லக்கூடிய அந்த டிஎம்சியை கம்மியாக விடுறாங்க, சில நேரத்தில் விடுறது இல்லை. அப்படிங்கும் போது நம்ம உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு போய் அங்கேருந்து வருது. இந்த மாதிரி தான் நடக்குது கடந்த ஒரு 30-40 வருஷமாக. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் உடனே மேகதாதுல நாங்கள் அணை கட்ட போகிறோம், பெங்களூரில் குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அணை கட்டுவதாக இருந்தால் நீங்கள் அந்த வழக்கு நீர்த்து போகும். யாருக்கு நீர்த்து போகும்னா நமக்கு. ஏன்னா நீ குடிநீர் தேவைக்காக அணை கட்டுறது உலகளவில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கிராஸ் ரூட் ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரில் 5 TMC பெங்களூரினுடைய குடி தண்ணீர் தேவைக்குங்கிற ஒரு கிளாஸும் இருக்குது. அந்த தீர்ப்பில், அந்த 2018 கொடுத்த தீர்ப்புலேயே 5 TMC குடி தண்ணீர் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வாதத்தை தான் எடுத்து வச்சு இதை இவங்களை இது பண்ணணும். இதெல்லாமே சட்ட ரீதியான போராட்டம். இப்போ ஆல்ரெடி இந்த மேலாண்மை வாரியம் சொல்கிறதையும் இவங்க ஏற்றுக்கல, நீதிமன்றம் சொல்கிறதையும் ஏற்றுக்கல. அவங்க என்ன எல்லினோ பிரச்சனை, வாங்க பாருங்கள் காஞ்சி போய் கிடக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடக்கும்ல, குடிக்க தண்ணி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம விவசாயம் பண்ணி வச்சுருக்கிறோம், காஞ்சி போய் கிடக்கு, உடனே நமக்கு தண்ணி தேவை, விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு 50 வருஷ பிரச்சனை, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். புதுசாக தாவேக அரசாங்கம் வந்திருக்கு, 3 மாதம் தான் ஆச்சு. புதியவர்கள், இளைஞர்கள், சரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமா அப்படின்னு பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதுனால ஒரு சுமூகமாக நட்பு ரீதியில் ஏதாவது பேசி பார்ப்போம். நட்பு ரீதியில் பேசி தண்ணி கொண்டு வரதை காட்டிலும் ஒரு பதட்டத்தை தணிப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய பேர் கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐடி செக்டர் வந்தப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்தப்போ 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லையோர பிரச்சனையை நம்ம ஸ்மூத்தாக முடிப்போம், ஒரு பதட்டம் வேண்டாம், நட்பு ரீதியில் முடிப்போங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது எப்போ போகிறாரு என்னங்கிறது தெரியல. அதுக்கு முன்னே ஒரு போகிற செய்தி அங்கே லீக்கேஜ் ஆகி அங்கே கன்னட அமைப்புகள் போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க, உச்சகட்டமாக போயிடுச்சு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பதற்றமான சூழல் வேணால் இந்த 2 மாநிலத்துக்கும் ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படின்லாம் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்பட்டார் அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா இந்த சுமூகமான தன்மை இல்லையே. இப்போ இதில் எங்கேயாவது கர்நாடக அரசை விமர்சித்தோ இல்லை கர்நாடக விமர்சித்தோ அப்படி அரசாங்கம் பேசவே இல்லையே. ஆனால் ஏன் அங்கே போராட்டம் நடக்குது? அது மாதிரி சார் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. நம்ம ஜெனுவனாக எல்லா விஷயத்தையும் நடந்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து நெய்வேலியில் நமக்கு ஒப்பந்தம் போட்டதுக்கு பிரகாரம் என்னைக்காவது மாறி இருக்குமா? 2006 2011 தமிழ்நாட்டில் கடுமையான மின் தட்டுப்பாடு. அப்பையும் நமக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை அவங்க கொடுத்துட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு மின் தட்டுப்பாடாக இருக்குது, நாங்கள் இருட்டில் உட்காந்துருக்கோம், நாங்கள் ஏர்வேல உட்காந்துருக்கோம், நாங்கள் உங்களுக்கு மின்சாரம் தரமாட்டேன்னு சொன்னோமா? நம்ம என்றைக்குமே நம்மளுடைய ஒப்பந்தத்தை நம்ம மீறுறதே கிடையாது. அதன்படி கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கோர் ஐடியாலஜியே காவேரி தான். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுக்கும் அங்கே ஐடியாலஜியே காவேரி இஷ்யூ தான். இப்போ அதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இது எப்பயாவது அந்த பிரச்சனை வரப்போ தான் பேசுவோம். அவங்க எல்லா நாளும் அதை பற்றி தான் பேசுவாங்க. எதிர்க்கட்சி திமுக தலைவர் அவரும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதாவது தனியாவர்த்தனம் செய்ய நினைத்தீர்கள், தனிமைப்பட்டு நிற்கிறீர்கள் அப்படின்றார். எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசுங்கள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இல்லை சட்டமன்ற கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்லாம் எதிர்கட்சிகள் அனைத்தும் சொன்னேன். அந்த சொன்ன விஷயம் நடைபெறவில்லை அப்படின்றதுனால அதை சுட்டிக்காட்டி இன்னைக்கு ரத்துன்ற விஷயத்துக்காக சொல்கிறார். ஒருவேளை தனிமைப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற விஷயம் காவேரி விஷயத்தில் அப்படின்றது பார்க்கறதா? உண்மையிலே தமிழ்நாட்டுக்கான அந்த பிரச்சனை விஜயின் இந்த செயல்பாட்டினால் செட்பேக் ஆகிருக்குது அப்படின்ற விஷயமா?
அல்லது இன்னொன்று ஜனநாயகன் படம் போஸ்டர்லாம் அங்கே கிளிப்பு படம் ஓடாது அப்படின்ற மாதிரி தகவல்களும் அந்த எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் கர்நாடகத்தில் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் விஜய்க்கு ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு செட்பேக்கா? இந்த படம் வந்து லீக் ஆயிடுச்சு சார். லீக் ஆன காட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ஓடி முடிஞ்சிருச்சு. அவருடைய கடைசி படம் சினிமா நடிக்க போகிறது கிடையாது. இன்னி ஒரு படம் நடிச்சு அந்த படத்தை கர்நாடகத்தில் ஓடாமல் போனது தான் அவருக்கு பிரச்சனை. அப்போ அது ஒரு காரணம் கிடையாது. இந்த அனைத்து கட்சி கூட்டுங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துங்கன்னு கேட்குறப்ப ஆல்ரெடி இதே அரசாங்கம் வந்து ஒரு கண்டன தீர்மானம் போட்டிருக்காங்க. அது 2 மாதத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தானே, இல்லை மாறுபட்ட கருத்து இருந்தால் பரவாயில்ல. எல்லாரும் காவிரியில் தண்ணி வேணும், இதுதான் எல்லாரோட நிலைப்பாடும். அதுதான் அந்த அரசாங்கத்தினோட நிலைப்பாடும். அப்போ சட்ட ரீதியாக என்ன பண்ணுவோம், பேச்சுவார்த்தை மூலியமாக என்ன பண்ணுவோங்கிறதா அவங்க போயிடறாங்க. இல்லை, அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல தான் எல்லா எதிர்கட்சியும். அதுதான் சார், இந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க மாறுபடும். ஆனால் கர்நாடகாவில் வந்து இன்னைக்கு நடக்குதுங்க. இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கு. தேவைப்பட்டால் தாவேக அரசும் நடத்தணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம், அது தீராத பட்சம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க சார் தாவேக்கா. அங்கே கர்நாடகா சிஎம் டி.கே. சிவகுமாரும் விஜய் அவர்களும் பேசுகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசுகிறப்ப அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இது மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்கலாம். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுனால முடிஞ்சிருமா? ஆல்ரெடி கண்டன தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லா கட்சியிலும் இருந்தால் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அந்த முயற்சியினுடைய என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் அனைத்து கட்சி உடனே அனைத்து கட்சி கூட்டம் போடுங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன செய்ய போகிறாங்க? எல்லாரோட நிலைப்பாடு தண்ணி வேணுங்கிறதா. ஒருவேளை ஒரு போயிட்டு வந்து அங்கே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதை எடுத்துகிட்டு வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணாலும் பரவாயில்ல. எதுக்கு அவசரம்? என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒருவேளை மழையை பெஞ்சு தண்ணி வந்து நல்ல விஷயம் தான். மழை பெஞ்சிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணராஜ சாகர் அணை மழையின் காரணமாக ரெண்டுலயுமே மழை பெஞ்சு சுமார் 7000 கனஅடி சுமார் 13,000 கனஅடி நிரம்பிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை நடந்தாலோ இல்லை பேச்சுவார்த்தை தாமதமாகி தொடங்குறதுக்குள்ளேயோ மழையின் அளவு அதிகமாச்சுன்னா அணை நிரம்புதுன்னா அவங்களே திறந்து வந்து விட்டு போறாங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்து அதுக்குள்ளேயே தீர்வாகிடும் அப்படின்றதான். இயற்கை தான் இதுக்கு தீர்வு. இயற்கை தான் எப்பயுமே தீர்வு இதுக்கு. இப்ப மட்டும் கிடையாது. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, மழை பெஞ்சு தண்ணி வந்துடும், விட்டுருவாங்க. அடுத்த ஒரு பிரச்சனை வர போவாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 60-70 வருஷம் பிரச்சனை. இதுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது அரசியலை தாண்டி 2 மாநிலத்தினுடைய நலன்களை பற்றி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் யார் வர்றாங்களோ அவங்களால தான் முடிக்க முடியும். இதை வைத்தான் கர்நாடகா அரசியல் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இதை வச்சு தான் அரசியல் ஓடுது. எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக மாறி மாறி பண்றாங்க. அப்ப இது வந்து இயற்கை மட்டும்தான் இந்த பஞ்சாயத்துக்கு தீர்வு கொடுக்க முடியுமே தவிர அரசியல் ரீதியாக பேசி எந்த பயனும் ஏற்படாது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ இந்த அமைச்சர் நிர்மல்குமார் கூட பேசும்போது மத்திய அமைச்சர் கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசுகிறார், அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் யாரும் பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். தாவேக அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும் அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறோம். போகக்கூடாது கர்நாடகா பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு பேசுறோம். அப்படின்னும் போது ஏன் மத்திய அமைச்சர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு நிர்மல்குமார் கேட்கும் இந்த விஷயம் அப்படி பாக்குறீங்க? நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏன் நாங்க சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மனநிலையாது? இந்த பிரச்சனையை இப்போ ஆரம்பிச்சு விட்டதே பாஜக ஆரம்பிச்சதா சார். ராஜ்யசபாவில் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறார். அது என்ன சொல்றாரு அவர்னா, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கட்டலான்றார். அதுக்கு பிறகுதான் அது கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. முதலமைச்சர் விஜய் வந்து லெட்டர் எழுதுறாரு, பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. அதுக்கு பிறகு கண்டிச்சு பேசுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற எம்பி சுதா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அந்த ஜல் ஜீவன் திட்டத்தினுடைய கேபினட் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து அந்த போர்டு முடிவு பண்றதுக்கு வச்சு தான் முடிவு பண்ணுவாங்கிறாங்க. அப்ப இவர்களுக்குள்ளேயே மாறுபட்ட ராஜ்யசபால ஒரு மாதிரி பேசுறாங்க, லோக்சபா ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப இதை கண்டித்து இன்னைக்கு பிரச்சனை ஆளுகிற தரப்புல போயிருச்சு. மாநில அரசை நோக்கி கேள்வி கேட்கறதுல எந்த மாதிரி ரைட்ஸ்? இங்க ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த அழுத்தத்தை இங்க கொடுக்குற நீங்க யாராவது அப்படி பேசுன அந்த மத்திய அமைச்சரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருக்காங்களா? அதான் அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் அதிமுக மத்திய அமைச்சர் பேச்சை கண்டிச்சிருக்காங்க சார், திரும்ப பெறணும் அப்படின்னு மேலோட்டமா கண்டிச்சிருக்கிறாங்களா வழி. இதை எதிர்த்து ஒரு அமைச்சர் எங்கள் உரிமைகள் கை வைக்கிற மாதிரி இன்னைக்கு பவர்ல இருக்கிறாங்க. பேசினவர் பாஜக நிர்வாகி கிடையாது, மத்திய அமைச்சர். அவரை நோக்கி ஏன் நீங்க கேள்வி கேட்காம இந்த இவ்வளவு அரசீற்றத்தை இன்னைக்கு பேசக்கூடிய சமூக போராளிகள், மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் ஏன் அவரை நோக்கி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பாஜக நோக்கி நீங்க 1000 கேள்வியே 2 மாசத்துக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு வந்த கவர்மெண்ட்டை நோக்கி ஒரு பிரச்சனை நீ தீர்த்து வையும் கேட்குறீங்களே, அட்வைஸ் மலையா பொறியிறீங்களே, இதே கேள்வி அங்கேயே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இது ஒரு அரசியல் தான். அதான் நிர்மல்குமார் சொல்றாரு, எங்கள்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்குறீங்களா, அங்கேயும் கொஞ்சம் கேளுங்க. கேட்க மாட்டாங்க.
ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. தாவேக்காவை எதிர்ப்பதற்கு இவங்க எல்லாம் ஒரு அணிகள் திறன்னு நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக நீட் விலக்குக்கு எதிராகவோ இல்லை காவிரி இஷ்யூக்கு எதிராகவோ ஒன்றும் தெரியல. தாவேக்காவை எதிர்க்கணும், தாவேக்காவை வீழ்த்தணும், நமக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது பல பேருக்கு. அப்போ இவங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அனுபவம் இல்லை, புதிய ஆட்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் மாடல் சோபாயினத்தையாக ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மக்கள் வந்து இவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. தாவேக்கா அரசு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. வாக்களித்தவர்களும் சரி வாக்களிக்காதவர்களுமே ஏதோ செய்ய போகிறாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. சரி கொஞ்சம் டைம் கொடுக்குமே. ஆனால் இவங்க என்னென்னா அவசரப்பட்டு இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தாவேக்காவுக்கு தான் கெயினாக போகுது. தாவேக்கா தவறே செஞ்சிருந்தாலும் தடுமாறினாலும் இவங்க பேசுகிற விஷயங்கள், எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயம், என்னப்பா ஒரு புதிய கட்சி 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து கட்சியை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் அது வந்தது. ஒரு 6 மாதம் போனதுக்கு பிறகு உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசணும். அதை விட்டுட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து பேசுகிறது வந்து தாவேக்காவுக்கு தான் ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் சொல்லக்கூடிய இடம் வந்து பாஜக, அதிமுக, திமுக எல்லாமே சேர்ந்து ஒன்றாகி தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து இது நடக்கக்கூடியது பாஜக அரசாங்கமா, பாஜகவுடைய இந்த கொள்கை கோட்பாடுகள் தான் இதை நிறைவேற்றுகிறதா? இப்போ உதாரணத்துக்கு திராவிடர் கழகம் நீட் எதிர்ப்பு தொடர்பாக ஒரு சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி அப்படின்னாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கல, காவி அரசாங்கத்தின் கொள்கையாக செயல்படுகிறது அப்படின்னு கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த தலைமைச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தின் நியமிக்கப்பட்டவர் தேர்தல் காலத்தில், அவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்க நீங்க அவருக்கு, இதெல்லாம் வந்து பாஜகவுடைய சிந்தனையில் செயல்படுகிறது அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னும் சுற்றி இந்த பாஜகக்குள்ளதான் அரசியல் நடந்துகிட்டு இருக்குதா? ஆமாம் சார், இன்னைக்கு இந்தியாவே பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பாஜக அரசியல் தான் நடக்குது. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நியமித்த ஒரு சிஎஸ்ஐ வந்து நீங்கள் ஒன்றும் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர்கள் புதிய ஆட்கள், ஒரு புது சிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுனால இவரே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சுருக்கலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு ஃபேவரான ஒரு ஆளை போடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா ஒரு 3 மாதம் தான் ஆச்சு, 2 மாதம் 3 மாதம் ஆக போகுது. அதுக்குள்ளே இவங்களே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச்சரை ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்காங்க, மாற்றுவாங்க. ரெண்டாவது, அந்த சைக்கிள் பேரணிக்கான தடைங்கிறது அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இது இவங்க பெருசாக ஊதி அது கண்டனம் வந்து ஏன் இதை செஞ்சாங்கிறது தெரியல. ஒருவேளை முதலமைச்சருக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா, முதலமைச்சர் தெரியாமையே தடை போட்டாங்க. அங்கே இருக்கிறது ஒரு 100-200 பேர் வருவாங்க, அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. பெருசாக அவங்க ஆர்ப்பாட்டம் பெரிய அவங்களால வந்து ஒரு பெரிய சமூக சீர்கேடுலாம் ஏற்படாது. ஆனால் அதை வந்து யாருடைய ஐடியாவில் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜகவினுடைய நிழலாக இருக்காங்க, பாஜகவின் அரசா, பாஜகவினுடைய மறைமுறை திட்டங்களை செயல்படுத்துதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சிம்பிளான ஒரு மேட்ரு, இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஐடியாலஜி. அப்படிப்பட்ட காங்கிரஸை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சியை தன் ஆட்சியில் பக்கம் உட்கார வச்சிருக்காங்க. இது பாஜக சும்மா இருக்குமா? இப்படின்னா பாஜக எதுக்கு காங்கிரஸ் கொண்டு வந்து? ஒருவேளை பாஜகவின் பிடியில் தாவேக்கா இருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டு வந்து வச்சிருப்பாரு சார் ஆட்சியில், பிரச்சனையே இல்லையே. அதிமுக கூட்டு வந்து 4 அமைச்சர் கொடுத்தா பேசாமல் வந்திருப்பாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு முத்தரசன் கேட்குறாரு, சண்முகம் கேட்குறாரு, திருமாவளவன் கேட்குறாரு, ஐஎம்எல் காதர் மீதின்னு கேட்குறாரு, எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அந்த ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகணும்னு போகிறாங்க. இப்போ நீங்கள் பிரச்சனையே இல்லையே. அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் எடுத்துக்கிறீங்களா, 4 பேருக்கு அமைச்சர் தரேன்னா பிரச்சனையே இல்லை சார், யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி வந்திருந்தா அது பாஜக அரசாங்கம். என் பாஜக மேலே எதிர்ப்பு சம்பாரிச்சு காங்கிரஸுக்கு பதவி கொடுத்து 60 வருஷமாக ஒன்றும் இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்து 2 அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டில் வெளியே ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு உங்க பதில் சொல்றாங்க. இது பாஜக அரசா, பாஜக மறைமுகமா அரசா, எல்லாரும் சேர்ந்து நீங்க எதுக்குறீங்க பாஜக உடனே? அது மறைமுகமா இருக்கா? ஜாமீன் எப்படி உடனே கிடைக்குது? நீங்க கேட்கறதா இப்போ உடனே கூட ஏன் நடக்குது? அப்ப யார் பாஜக கள்ள கூட்டணியில் இருக்கிறா? மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் தான் தெரியும். நன்றி சார்.